சிறு வயது தொட்டே இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்ட திருமதி ரத்திகா திருச்சி மாவட்டம் பள்ளி ஆசிரியை மற்றும் விருப்பு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே ஆசிரியர்களின் உதவியோடு கோகுலத்தில் 2 கவிதைகளை வெளிவந்துள்ளன. 8ஆம் வகுப்பு படிக்கையில் குமுதத்தில் சிறுகதை ஒன்று வெளியானது. 80 காலகட்டங்களில் தினமலர் கடைசி பக்கங்களில் பல கவிதைகள் வெளியானது. 2009ஆம் ஆண்டு தேய்பிறையின் முதல் நாளிலிருந்து என்ற கவிதை தொகுப்பு உயிர்மை பதிப்பகம் வழியே வெளியானது. திருப்பூர் சக்தி விருது உள்ளிட்ட பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான திருமதி ரத்திகா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். படைப்பாளிகள், அவங்களோட பங்காளிகள் 2 பேருமே இருக்கிறீங்க இந்த கூட்டத்தில். லோகநாதனுடைய உறவினர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாலைய ஒவ்வொருத்தரும் வந்து ஷால் போடும் பொழுது, பொன்னாடை போர்த்தும் பொழுது அவர் யாருக்கு போத்தினாரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அவங்க அம்மா, அவங்க மனைவி, அவங்க உறவினர்கள் எல்லாமே நீங்க போத்துனீங்க. அவங்க ஒவ்வொரு உறவாக சொல்லி அந்த பொன்னாடையை போர்த்தி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் அந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைத்துக்கொண்டு இந்த நாவலுக்குள் செல்கிறேன். முதல்ல இந்த நாவல் எழுதி முடிக்கப்பட்ட பிறகு இதை வெளியிடுவதற்கான ஒரு ஆயத்தம் லோகநாதனும் நானும் சேர்ந்து செஞ்சோம். அதையே ஒரு நாவலா எழுதலாம். இந்த நாவலை எப்படி வெளியிடுவது, யாரை அழைப்பது, எப்படி வந்து வருவாங்களா? அசோக்குமார் சொன்னாரு, மத்தியானம் பிரியாணி போட்டா வருவோம், அந்த பிரியாணியை இந்த கடையில போட்டாதான் வருவோம், அதுக்கு சைட் டிஷ் இப்படிதான் இருக்கணும், மட்டன்னா சிக்கன் இருக்கணும், சிக்கன்னா மட்டன் இருக்கணும், முட்டை வேணும், கண்டிப்பா வேணும். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இலக்கிய கூட்டம் நடத்த வேண்டிய ஒரு சூழல் எல்லா இடத்துலயும் இருக்குது. வசதி படைத்தவர்கள் அதை ஒரு விழாவாக, மிக பிரம்மாண்டமான விழாவாக கொண்டாடுகிறார்கள். நாம நடுத்தர குடும்பமோ அல்லது அதற்கு கீழ்ப்பட்ட குடும்பங்களோ நடத்தும் பொழுது நமக்கென்று சில எல்லைகள் இருக்கின்றன. அந்த எல்லைகளுக்கு உட்பட்டு தான் இந்த விழாக்களை நடத்த வேண்டி இருக்கிறது. மானாபாஸ்கரனை வந்து அவர் முன்மொழிஞ்சார். மானாபாஸ்கரன்னா குமுதம், குமுதம்னா மானாபாஸ்கரன். இந்த 2 வந்து பிரிக்கவே முடியாத அளவுக்கு அவர் ரொம்ப பிரபலமான ஒருவர். மானாபாஸ்கரன் தான் வேண்டுமா அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. ஆத்தா வையும், இந்த 16 வயது நிலை கமலஹாசன் சொல்வார் இல்லையா, ஆத்தா வையும் சந்தைக்கு போனோம் காசை கொடுன்ற அதையே திரும்ப 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 சொல்லி கொண்டு இருந்தார். அந்த அளவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர் வேணும், எனக்கு அவர் வெளியிடணும் அப்படிங்கிறதுல அவ்வளவு ஒரு ஆர்வமாகவும் ஒரு ஒரு எப்படி வந்து ஒரு கர்ணன் வந்து தன்னுடைய சொந்த 5 பேரை விட்டுட்டு 100 பேர் பக்கம் நின்னா இல்லையா, இந்த கர்ணனுடைய வரலாறு படிக்கும் பொழுது நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகும். அந்த மாதிரி பாஸ்கர் அவர்கள் மேல வந்து அவர் வச்சிருக்கிற அன்பு வந்து சொல்லவே முடியாது. அதனால அவர் வந்து கண்டிப்பா, நானே சொல்லிட்டேன், இனிமே நீங்களே வேணாம்னு சொன்னா கூட அவர் தாங்க வெளியிடுறாரு நம்ம அந்த புத்தகத்தை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த அளவுக்கு அவர் மேல ரொம்ப பிரியம். அடுத்ததாக தமிழ் மணவாளன் அவர்கள், அவரை நான் தான் பரிந்துரை செய்தேன். அசோக்குமாரோடைய நாவல் வெளியீட்டு விழாவில் கு ஞானசம்பந்தம் அவர்கள் வந்து பேசினாரு. அந்த அதுக்கப்புறம் வந்து தமிழ் மணவாளன் அவர்கள் பேசினாரு. தமிழ் மணவாளன் அவர்கள் இலக்கியம் தொட்டார். எனக்கு அவருடைய பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அந்த விழாவில் ஒண்ணு விடாம, இப்ப கூட பாருங்க, இந்த நாவலை வந்து அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு பக்கத்தையும் மைக்ரோஸ்கோப்ல போட்டிருக்காரு. அப்படியே பிச்சு 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 வச்சார். பாத்தீங்களா எத்தனை பிரிவுகளாக இது பிரிக்கப்பட்டு இருக்கிறது, இந்த நாவலை எந்த பிரிவில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவாக ஒரு அருமையான ஒரு உரையை கொடுத்தார். ரொம்ப பரம திருப்தியா இருந்தது எனக்கு. அவர் பேச பேச இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா அப்படின்னு. என்ன மாதவரத்துல இருந்து தாம்பரம் வரணும், இது வந்து இப்ப தாம்பரம் இல்லைங்க, வகுள தேசம். வகுள தேசத்திற்கு வருவதும் கஷ்டம், திரும்பி போறதும் அதை விட கஷ்டம். அதனால வகுள தேசத்திற்கு வந்ததாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இதுல நாங்கெல்லாம் பழங்குடியினர், கொஞ்சம் கூட கரையா இருக்கோம். ஆமா, இந்த வியூபா எல்லாம் இருக்காரு இங்க. இவர் தான் நிறைய சரித்திர நாவல்கள், சயின்டிபிக் நாவல்கள் நிறைய எழுதியிருக்காரு அசோக்குமார். அவரை வந்து நீங்க ஒரு நேரத்துல வியூபாவும் வச்சுக்கலாம், ஒரு நேரத்துல மாறனாவும் நீங்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி மாறுபட்ட கதாபாத்திரங்களை மிக அருமையாக எழுதக்கூடிய ஒரு
நாவல் ஆசிரியர், சிறுகதை ஆசிரியர், கவிஞர். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க யாருமே உங்களுக்கு தெரியும், சாதாரணமானவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே ஒவ்வொரு களத்திலும் மிக மிக பிரபலங்கள். அதே மாதிரி ஃபாத்திமா பாபு அவர்களை வந்து நான் கூப்பிடும் பொழுது அவங்க வந்து எதுவுமே கேட்கல. ஐயப்ப மாதவன் அவர்களுடைய விழாவில் வந்து அவங்கள பார்த்தேன். ஒரு கவிதை, ஒரே ஒரு கவிதை வாசிச்சாங்க. அவ்வளவு அழகா, அவங்களோட குரல் வந்து எனக்கு எப்போதுல இருந்தோ பிடிக்கும், உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த கவிதையை வாசித்த பிறகு சாரு நிவேதிதா என்ன சொன்னார்னா, இவங்க வாசிச்ச மாதிரி இவ்வளவு உணர்வு பூர்வமாக தமிழ்நாட்டில் வாசிப்பதற்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாரு. தமிழை அவ்வளவு ஒரு அழகா, அந்த நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப பாத்தீங்களா ஒரு சின்ன ஒரு அந்த காற்புள்ளி அரைப்புள்ளி கூட வந்து அவங்க வந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப எந்த அளவுக்கு தமிழின் மீது ஆர்வம் கொண்டிருப்பாரு அதை நினைச்சு பாருங்க நீங்க. அப்ப அவங்கள கேட்கும் பொழுது அவங்க ஒண்ணுமே சொல்லலைங்க, எதுவுமே சொல்லல. அவ்வளவு பெரிய ப்ராப்ளம், கண்டிப்பா நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமா அதை இப்ப வந்து நடந்துக்கிறாங்க. இப்ப வரைக்குமே ரொம்ப சந்தோஷமாக உங்களை எல்லாம் பார்த்தோன்னே இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். இது வகுல தேசத்தின் வெற்றி என்று நான் நினைக்கிறேன். அசோக்குமாரை பத்தி கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், நீங்க அவருடைய முகநூல் பதிவை பார்த்து முழுசா தெரிஞ்சுக்கங்க. அவரு முழு சந்திரமுகன், முகி கிடையாது. அதனால எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு எழுதுவாருங்க அவரு. அறிவியல் ஆகட்டும், வரலாறு ஆகட்டும், நவீனமாகட்டும். அவர் முகநூல்ல திருவள்ளுவர்னு ஒரு பையனை உருவாக்கி வச்சிருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை திருவள்ளுவர் சொல்லுவான், அவர் சொல்ல மாட்டாரு. அது மாதிரி அவர் அந்த திருவள்ளுவனை வச்சு எவ்வளவு கலாய்க்கிறார் தெரியுமா, அவ்வளவு கலாய்ச்சிட்டு இருப்பாரு அதுல. அந்த மாதிரி அவருடைய இது. எஸ்தர் ராணி இப்ப சமீபத்தில் மிக அருமையாக ஒரு கவிதை தொகுப்பும் ஒரு கட்டுரை தொகுப்பும் வந்து போட்டிருக்காங்க. ஏற்கனவே முலையனும் தூரிகை அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு வந்திருக்கு. இரண்டாவதாக சாத்தானின் காதலி அப்படின்னு ஒரு தொகுப்பு வந்திருக்கு. நவீன மொழியில் மிக பரிச்சயம் உள்ள ஒரு கவிஞர் அவங்க. அவங்களையும் நான் வந்து கூப்பிடும் பொழுது ரொம்ப, இப்ப வந்து தமிழ் மொழியை பத்தி செஞ்சுடர் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி நம்முடைய நல்லு அவர்கள் தான் அந்த 2 நூலையும் போட்டிருக்கிறாரு. செஞ்சுடர் தமிழ் மொழி அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பு, அதுக்கடுத்து நிர்பயா அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு. நீங்க எல்லாரும் வாசிக்கணும், அதை வாசிச்சு கருத்து சொல்லணும், ஏன்னா அது காலத்தின் தேவையாக இருக்கிறது. அடுத்ததாக இப்பதான் நாவலுக்குள்ள நான் நுழைய போறேன், டைம் இருக்குல்ல. சரி, இப்ப ஒரு நாவல் எழுதணும் அப்படின்னு சொன்னா நான் தமிழ் மணவாளன் சொல்றதுதான் வந்து ஆமோதிப்பேன். ஏன்னா ஒரு கவிஞர் ஒரு நாவல் எழுதுவதற்கும் ஒரு நாவலாசிரியராக மட்டுமே இருந்து ஒரு நாவல் எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு கவிஞர் வந்து நாவல் எழுதும் பொழுது அந்த நாவலே ஒரு கவித்துவம் பெறுகிறது, அந்த நாவலுக்கு ஒரு மகத்துவம் உண்டாகிறது. அந்த கவிஞருடைய பார்வையிலேயே தான் அந்த நாவலை வந்து அவங்களால நகர்த்திட்டு போக முடியும். ஒரு பெரும்பாலான எழுத்தாளர்களுக்கு வந்து கவிதை எழுதுனா கதை எழுது, இப்ப என்னெல்லாம் எடுத்துக்கோங்க, கவிதை வந்து தெரியும், ஆனா சிறுகதை எல்லாம் எழுதுறதுக்கு 2-3 தடவை தான் முயற்சி பண்ணியிருக்கிறேன் நான். நாவல் அது தொடவே மாட்டேன் நான் அந்த அளவுக்கு. ஏன்னா 10 வருஷமா ஒரு நாவலை எழுதணும்னு இன்னும் 10 வருஷம் இழுத்துட்டு போவோம் போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அந்த அதுக்கு வந்து மெனக்கேடுறது இல்லை. ஒரு நாவல் எழுதுறது அப்படிங்கிறது சும்மா கிடையாது. இப்போ சென்டினல் தீவை பத்தி ஒரு பயோடேட்டா, அவர் வந்து அந்த அதை பத்தியான ஒரு தகவல், சுனாமியை பத்தி ஒரு தகவல் சேகரிப்பு, அடுத்து பார்த்தா அறிவியலை பத்தியான ஒரு தகவல் சேகரிப்பு. இப்படி முக்கோணத்தில் பயணம் செஞ்சிருக்கார். முக்கோணத்தில் பயணம் செய்து ஒரு மிக பிரமாதமான ஒரு நாவலை வந்து உருவாக்கி இருக்கிறார். இந்த நாவல்ல நீங்க எங்கேயுமே நான் எடுத்துட்டு போனீங்கன்னாக்கா நீங்க கீழே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு 3 அத்தியாயங்களாக பிரிச்சு அந்த மாதிரி அவரை தொடர்ந்து எழுதிட்டே, ஒரு அத்தியாயத்துல வர்றது 3வது அத்தியாயத்துல தான் நம்ம பார்க்க முடியுது, 2வது அத்தியாயத்துல வர்றது 4வது அத்தியாயத்துல தான் பார்க்க முடியுது, 3வது அத்தியாயத்துல வர்றது. அப்போ நமக்கு என்னன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ட்விஸ்டோட முடிக்கும் பொழுது, எனக்கு சில சமயங்கள் இந்த நாவலை நான் எப்படி படிச்சேன்னா, அந்த மூதாவை படிக்கும் பொழுது, மூதாவையும் வியூபாவையும் படிக்கும் பொழுது மறுபடியும் 2 அத்தியாயம் தள்ளி மறுபடியும் அதை படிச்சேன். ஏன்னா இதை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அதே மாதிரி வந்து மாறனை பத்தி படிக்கும் போது அடுத்து மாறனை பத்தி படிச்சுக்கிட்டேன். ஏன்னா சின்ன பிள்ளைல வந்து நம்ம வந்து எப்படின்னு பார்த்தா வரிசையா படிப்போம், படிச்சு திகில மனதுல ஏத்திக்கிட்டே இருப்போம், மனசுல ஐயோ 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 அப்படின்னு.
நல்லா இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஓ இப்படி எல்லாம் படிக்க கூடாது, அவர் எழுதின முறைப்படி படிச்சாதான் அவர் என்ன நினைச்சாரோ அதை நம்மளால கிரகிக்க முடியும்னு சொல்லி அதுக்கப்புறம் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு, சரி அந்த அத்தியாயம் அப்புறம் வரட்டும், இதுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வரிசையா அப்புறம் படிக்க ஆரம்பிச்சேன். நீங்க ஒவ்வொருவருமே இந்த வகுளதேசம் நாவலை வாங்கி படித்து பார்க்க வேண்டும். அவர் சொன்னது மாதிரி பாத்திமா பிபி அவர்கள் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. பாபு சாரி சாரிமா, பாருங்க எத்தனை வருஷ பழக்கம் ஆனாலும் ரொம்ப ரொம்ப மன்னிக்கணும். என்னுடைய தோழி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள வந்து ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பாய் டீச்சர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும், ஏமா எனக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அது என்ன பாய் டீச்சர்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானே. அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே திரும்பி அவங்க பேரை சொல்ல ஆரம்பிச்சோம். அது மாதிரி அவங்க வந்து சொல்லும் பொழுது சொன்னாங்க, வெயில் மரங்கள் வாவரிசை, வாய்தா வாவரிசை, வகுளதேசம் வாவரிசைன்னு சொன்னாங்க. இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தர் கையிலையும் நாவலை கொடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில் பார்க்கிறார்கள். அப்ப நமக்கு நிறைய, அவருக்கே கூட தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியாது. என்னுடைய கவிதை தொகுப்பை வந்து அதை பத்தி விமர்சனம் பண்ணும் பொழுது நானே அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பேன். என்னடா இதெல்லாம் இருக்கா நம்ம கவிதைக்குள்ளற அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடுவோம். அதை மற்றவர்கள் விமர்சிக்கும் பொழுது அவர்களுடைய பார்வையில் அது இன்னும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவர் வகுளதேசம் எழுதி முடிச்சுட்டாரு. இனிமே வந்து அவர் சொன்ன மாதிரி அது நம்முடைய நாவல், இனிமே அவருடைய நாவல் கிடையாது. என்றைக்கு அவங்க ஒரு எழுத்தாளர் அந்த ஒரு படைப்பை எழுதி முடிக்கிறாரோ அதற்கு அடுத்த நிமிடமே அது நம்மிடம் வந்து சேர்கிறது. அப்ப அது நம்முடைய நாவல் தான். இனிமே நாம தான் அதை வந்து என்ன பண்ணணும், எப்படி கொண்டு போகணும், எப்படி விமர்சிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய கைகள்ல தான் இருக்குது. லோகநாதன் வந்து முதல்ல வெயில் மரங்கள்னு முதல்ல கவிதை தொகுப்பு அது கொடுக்க தயங்கினார் அவர் முதல்ல. ஏன்னா நீங்க படைப்பாளர்கள் எல்லாருக்குமே தெரியும், முதல்ல வந்து ஒரு கவிதை எழுதும் பொழுது அது ரொம்ப மட்டையா தான் இருக்கும். மட்டைன்னா நீங்க நினைக்கிற மட்டை இல்ல, மட்டை. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, சில பேருக்கு சொல்றேன் நான், அந்த டைம் ஆக ஆக ரொம்ப சுவாரஸ்யம் ஆயிடும். ஆஹா இப்படி வாயிலையாவது கேட்டுக்கலாமே அந்த வார்த்தையை அப்படின்னு. அது மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு கவிதை தொகுப்பாகத்தான் இருக்கும் அது. அதே மாதிரி வந்து நான் இவர்கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னேன்னா, பல பெரிய பிரபலமான கவிஞர்களுடைய முதல் தொகுப்பை யாருமே காட்ட மாட்டாங்க. அதை விட்டுருங்க இதை படிங்க, அதை விட்டுருங்க இதை படிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவரும் அதே மாதிரிதான் சொன்னாரு. சரி அவங்கள மாதிரிதான் இருக்கும் போல இருக்கு இவருது அப்படின்னு சொல்லி படிச்சு பார்த்தா அவ்வளவு அருமையான கவிதைகள்ங்க எல்லாமே. வெயில் மரங்கள்ல இருக்கிற கவிதைகள் பூராவுமே அவ்வளவு அற்புதமான கவிதைகள். அதே மாதிரி வாய்தா சிறுகதை தொகுப்பு படிச்ச பிறகு எஸ்தர் கூட முகநூல்ல அதை பத்தி ஒரு விமர்சனம் கூட போட்டிருந்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு தொகுப்பு, சிறுகதை தொகுப்பு. அதுல இருக்கக்கூடிய எல்லா கதைகளுமே நமக்கு தெரியுங்க, நம்ம எழுதல அவ்வளவுதான். நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கிறது, எழுத்து வீட்டுல நடக்கிறது. நம்ம ஒரு தியேட்டரை பத்தி எத்தனை அனுபவங்கள் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியுமாங்க அந்த அனுபவம். ஒரு சினிமாவுக்கு போறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு. அன்னைக்கு நைட்டு வந்து செகண்ட் ஷோ போவாங்க பெரும்பாலான பெண்கள். அந்த காலையில இருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய உற்சாகம் இருக்கு பாருங்களேன், அப்படி ஒரு உற்சாகம். அந்த 7 மணிக்கு 7:15 படம் அந்த தியேட்டர்ல வந்து பாட்டு போடுவாங்க. அந்த நேரத்துல வந்து அந்த பெண்கள் அடையக்கூடிய உற்சாகம் இருக்கு பாருங்க, அப்படி ஒரு உற்சாகம். சினிமா தியேட்டருக்கு போறத பத்தி நிறைய கதைகள் வந்திருக்கு. பழைய காலத்து தியேட்டர்கள், திருமண மண்டபங்களான கதைகள் எல்லாமே வந்திருக்கு. அதே கதையை வந்து லோகநாதன் அவர்கள் வேறு ஒரு கோணத்தில் வந்து அதை பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி நாவலும் அதே மாதிரி தான். படிச்ச உடனே நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். நான் ஒரு நாவலை வந்து எப்படி தொடங்க வேண்டும், எப்படி தொடர வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும், எங்கெங்க ட்விஸ்ட் வைக்கணும், எங்கெங்க சுவாரஸ்யம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே அவ்வளவு அழகா அடுக்கடுக்கா அவ்வளவு அழகா பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தான். ரொம்ப ரொம்ப உண்மையிலே பொருளாதாரத்தில் துணை நிற்கும் மனைவி, இலக்கியத்தில் துணை நிற்கும் ஒரு தாய், தோளோடு தோள் நின்று உதவும் ஒரு மகன். யாருக்கு கிடைக்கும் இந்த பெருமை சொல்லுங்க பார்க்கலாம்? யாருக்காவது கிடைக்குமா?
இப்ப என் பொண்ணெல்லாம் வந்து கவிதை தொகுப்புக்கு வந்து என் கவிதையை படிச்சது இல்லைங்க அவங்க. நல்லா எழுதுவேன்னு தெரியும், நல்லா எழுதுவேன்னு தெரியுமா, அம்மாவை எங்க வேணாலும் அனுப்பிடுவாங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து கோவிந்தா கோவிந்தா மாதிரி தான் கும்பிடு போடுவார். எந்த ஒரு இலக்கிய நிகழ்வுக்கும் கலந்துக்க மாட்டார் அவரு. நான் எப்படி பேசுறேன் எப்படி எழுதுறேன்னு இன்ன வரைக்கும் அவருக்கு தெரியாது. ஒரு பேராகிராஃப் கூட படிச்சது கிடையாது. ஆதரிக்கிறது வேற, துணை நிற்பது வேறு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்றது ஒரு வகையான சுதந்திரம். ஆனால் தோளோடு தோள் நின்று உதவுவது அப்படிங்கிறது இன்னொரு வகையான சுதந்திரம். நமக்கு எது தேவை அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. அந்த மாதிரி எல்லா விதங்கள்லயும் ரொம்ப சப்போர்ட்டா அவங்க வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தார்கள். அதே மாதிரி லோகநாதனுடைய அடுத்த படைப்புக்கும் நிச்சயமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த வகுள தேசம் நாவலை நாங்க யாருமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறோம். நீங்க படித்து பார்க்கும் பொழுதுதான் அதோடைய முழுமையை உணர முடியும். எப்பவுமே கிளைமேக்ஸ் எல்லாம் யாரும் சொல்லல, தமிழ் மனவாளனும் கிளைமேக்ஸ் சொல்லல, அசோக்குமாரும் சொல்லல, பாத்திமா பாபு அவர்கள் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால கடைசி வரைக்கும் கடைசியை பத்திய அத்தியாயங்கள் எல்லாம் படிச்சுட்டு நான் அப்படியே மிரண்டு போயிட்டேன். நான் எப்படி இவர் உட்கார்ந்த இடத்துல தான் இவ்வளவு சிந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எல்லாரும் இந்த நாவலை ஒரு புடவை நம்ம 400 ரூபாய்க்கு வாங்குறோம், வெளியில போனா ஒரு ஹோட்டல்ல 500 ரூபாய்க்கு சாப்பிடுறோம். இதையெல்லாம் மனதில் கொண்டு வகுள தேசம் நாவலை அனைவரும் முழுமையாக வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. வகுள தேசம் ஆசிரியர் அவர்களுக்கும் என் அழைப்பை ஏற்று வந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் ரொம்ப அழகா அந்த இவங்க அழகா வர்ணனை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் முழுமையாக மிக ரொம்ப முழுமை. பேருமா இலக்கியாவா? நித்யா. நித்யா நித்யா ரொம்ப இலக்கிய கூட்டனோட இலக்கியா நினைச்சேன் நான். நித்யா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இருக்கிற அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.